இன்னைக்கு நம்ம உலகத்துல உள்ள உயரமான சிலைகளை பத்தி பார்க்க போறோம். 10வது இடத்துல எந்த சிலை இருக்குன்னா ஜப்பான் உள்ள சிலை தாங்க இது. இந்த சிலை பாத்தீங்கன்னா டைகடன் ஆஃப் கிட்டோ நோ மியாக்கோ. இந்த சிலை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசிபெட்சு அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருக்கு. இந்த சிலையுடைய உயரம் 88 மீட்டர். இது ஜப்பானுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்த சிலை இருக்கு. 1989 இந்த சிலையை கட்டி முடிச்சாங்க. இந்த சிலை பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து தியானம் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான ஒரு புனித ஸ்தலமா இந்த சிலை விளங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து 9வது இடத்துல எந்த சிலை இருக்குன்னா இதுவும் ஜப்பான் நாட்டுல தான் இருக்கு. செண்டாய் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இந்த சிலை இருக்கு. இது ஒரு புத்தர் கருணை வடிவான ஒரு புத்தருடைய சிலை. அது இந்த சிலை 1991 இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு. இந்த சிலைக்குள்ள பார்வையாளர்கள் உள்ள செல்லலாம், உள்ள போய் தியானம் பண்ணலாம். இந்த சிலைக்குள்ள எல்லா பார்வைகளும் உள்ள சென்று அதை புத்தரை நன்றாக சரிசிக்கலாம். இந்த சிலைக்கு உள்ளே இருந்து பார்க்கும் பொழுது செண்டை நேரத்தை நன்றாக பார்வையிடலாம் என்று சொல்லுகின்றனர். அடுத்ததாக 8வது இடத்துல எந்த சிலை இருக்கு பாத்தீங்கன்னா கிரேட் புத்தா தாய்லாந்து உள்ள இந்த சிலை தான் பாத்தீங்கன்னா 8வது இடத்துல இந்த சிலை இருக்கு. இது மிக உயரமான ஒரு சிலை. இந்த சிலையை பாத்தீங்கன்னா 1990 வருடத்திலிருந்து 2008 வருடம் வரைக்கும் இந்த சிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த சிலையுடைய உயரத்தை பாத்தீங்கன்னா 92 மீட்டர். இந்த சிலை பாத்தீங்கன்னா தாய்லாந்தின் ஒரு லேண்ட்மார்க்கா இந்த சிலை பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 7வது இடத்துல எந்த சிலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் ஆல் ஆசியா. இது இருக்கிறது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் குட்டி ஒரு நாடு தான். இந்த குட்டி நாட்டுல தான் அந்த 7வது பெரிய உலகின் மிகப்பெரிய ஒரு 7வது சிலை இங்க அமைஞ்சிருக்கு. இந்த சிலை என்ன பாத்தீங்கன்னா பட்டங்காஸ் ஒரு நகரத்துல இந்த சிலை அமைஞ்சிருக்கு. கன்னி மெரியின் சிலை இது ஒரு புனித ஸ்தலமா பிலிப்பைன்ஸ்ல கருதப்படுகிறது. இதோட உயரம் பாத்தீங்கன்னா 98.15 மீட்டர். இதோட உயரம் மிகப்பெரிய உயரம். ஒரு சின்ன சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் பிலிப்பைன்ஸ். அந்த பிலிப்பைன்ஸ்ல இவ்வளவு பெரிய உயரமான சிலை 98.15 மீட்டர் சிலையில உயரத்துல இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு புனித ஸ்தலமா இது கருதப்படுது. இது எப்ப கட்டி முடிச்சாங்க? 2021 இந்த சிலையை கட்டி முடிச்சாங்க. இந்த சிலைக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மியூசியம் இருக்கு, பிரேயர் ஹால் இருக்கு, உள்ள போய் பிரேயர் பண்ணலாம். இது பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஒரு முக்கிய புனித ஸ்தலமாக இந்த சிலை கருதப்படுது. அடுத்ததாக 6வது இடத்தில் எந்த சிலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீனாவில் இருக்கு. இந்த சிலை குய்ஷன் குவாயின் அப்படிங்கிற ஒரு சிலை. இது எங்க இருக்குன்னா காங்ஷா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இதோட உயரம் பாத்தீங்கன்னா 99 மீட்டர். இந்த சிலைக்கு பாத்தீங்கன்னா 11 தலை மற்றும் 1000 கைகள் உள்ள ஒரு சிலை. இது ஒரு மதத்தின் கடவுளாக இந்த சிலை கருதப்படுகிறது. இது ஒரு முக்கியமான புனித ஸ்தலமா இந்த சிலை கருதப்படுகிறது. இந்த சிலை யாருடைய சிலைன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கடவுள். இந்த கடவுளுடைய பேரு போதிசத்துவா அவளோ கிட்டேஷேவா அப்படிங்கிற ஒரு சீன கடவுள். இந்த கடவுள் இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்டது 2009 இந்த சிலையை கட்டி முடிச்சாங்க. இது ஒரு சீனாவின் முக்கிய புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் எந்த சிலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஜப்பான் நாட்டுல தான் இருக்கு. அதாவது அதிகமான உயரமான சிலைகள்லாம் அதிகமா இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல தான் இருக்கு. இந்த சிலை உஷிகு தைபுத்சு அப்படிங்கிற சிலை. இது ஒரு உயரமான சிலை. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேச்சு ஆஃப் அமிதாபா புத்தா. இது ஒரு புத்தர் சிலை. இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1993 இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையின் உயரம் 100 மீட்டர். இந்த சிலை பாத்தீங்கன்னா ஒரு பித்தளைனால கட்டப்பட்டது. பித்தளை பாத்தீங்கன்னா வெயில்ல நல்லா ஜொலிக்கும். அந்த மாதிரி இந்த சிலை வெயில்ல நல்லா ஜொலிக்கிற மாதிரி இந்த சிலை பண்ணியிருக்காங்க. இந்த சிலைக்குள்ள மியூசியம் இருக்கு. இந்த சிலையில் 85 மீட்டர் வரை, அதாவது கழுத்தளவு வரைக்கும் நம்ம இதுல மேல ஏறி போகலாம். அந்த அளவுக்கு இந்த சிலைக்கு உள்ள ஓரளவுக்கு பார்வையாளர்கள் போற அளவுக்கு இந்த சிலையை வசதி பண்ணியிருக்காங்க. உள்ள இருந்து வெளியே நம்ம சிட்டியை பார்க்கலாம். ஜப்பான் நகரத்தை உள்ள இருந்து பார்க்குற அளவுக்கு இந்த சிலை அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 4வது இடத்துல எந்த சிலை இருக்குன்னா இது இந்தியாவில் ஒரு சிலை. இது விஸ்வாஸ் ஸ்வரூபம் இந்த சிலை. இது சிவனுடைய சிலை. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா
ராஜஸ்தான் நாட்வாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த சிலை இருக்கு. 2022ஆம் ஆண்டு இந்த சிலையை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த சிலையுடைய உயரம் 106 மீட்டர். அடுத்ததாக 3வது இடத்துல இருக்குன்னா மியான்மர், பர்மா. இப்ப வந்து மியான்மர் மாத்திருக்காங்க இல்லையா, அந்த நாட்டில் உள்ள சிலை தான் 3வது இடத்துல இருக்கு. இந்த சிலையுடைய பேரு லைக்கின் சக்கியா. இது வந்து மியான்மர்ல இருக்கு. இந்த சிலையுடைய உயரம் பாத்தீங்கன்னா 116 மீட்டர். 116 மீட்டர் இந்த சிலையுடைய உயரம். இது நின்றுகிட்டு இருக்கிற ஒரு புத்தர் சிலை. இது அதாவது இந்த சிலை பாத்தீங்கன்னா தங்க வடிவத்துல கோல்டன் ஃபேஸ். இந்த ஃபேஸ் உண்டு, அதாவது வெயில்ல பாத்தீங்கன்னா மினுக்கும். இந்த சிலை எப்ப கட்டி முடிச்சாங்கன்னா 2008ஆம் ஆண்டு இந்த சிலையை கட்டி முடிச்சாங்க. இது வந்து புத்தர், அதாவது புத்த மதத்துல ஒரு முக்கியமான ஒரு புனித ஸ்தலமா இந்த சிலையை வந்து இந்த இடத்தை கருதுறாங்க. அடுத்ததாக இந்த வரிசையில 2வது இடத்துல எந்த சிலை இருக்குன்னா ஸ்பிரிங் டெம்பிள், சீனாவில் உள்ள சிலை தான் 2வது இடத்துல இருக்கு. இந்த சிலை வந்து காப்பர்ல செய்யப்பட்டது, செம்பால் செய்யப்பட்டது. இந்த சிலை 200 மீட்டர். இதோடைய உயரம் பாத்தீங்கன்னா 200 மீட்டர் உயரம். அது பீடம் இல்லாம சிலை மட்டும் 128 மீட்டர் வரும். இந்த ஸ்பிரிங் டெம்பிள் தான் 2வது இடத்துல இருக்கு. உலகத்திலே உயரமான சிலைகள் வரிசையில 2வது இடத்துல இந்த ஸ்பிரிங் டெம்பிள் சீனால இருக்கு. இப்ப இந்த வருஷத்துல முதல் இடத்துல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், குஜராத்தில் உள்ள சிலை தான். குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை தான் உலகத்திலே உள்ள உயரமான சிலை. இந்த சிலையுடைய உயரம் பாத்தீங்கன்னா 182 மீட்டர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நர்மதா நதிக்கரையில குஜராத்ல இருக்கு. சரோவர் டேம்ல வந்து இந்த சிலை வந்து இருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் துணை பிரதமர். அவருடைய சிலை தான் உலகத்திலேயே முதல் உயரமான சிலை, 182 மீட்டர் உயரம். இந்த சிலை தான் இந்த வரிசையில முதலில் இடம் பிடிச்சிருக்கு. உலகத்திலே உயரமான சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை தான். இந்த வீடியோவில் நம்ம வந்து உலகத்திலே உயரமான சிலைகளுடைய வரிசையை பார்த்தோம். நிச்சயம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.